கடந்த காலங்களில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பராமரிப்பு செலவு சலுகைகள் குறித்த விடயம் பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது. 35,000 சதுர அடி வீட்டில் முன்னாள் ஜனாதிபதியும் மனைவியும் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான பாதுகாப்பு அதிகாரிகள் தேங்காய் பறிக்க, நாயை குளிப்பாட்டவும் கூட பாதுகாப்பு அதிகாரிகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் பல செய்திகள் வெளியானதை பார்த்திருந்தோம். தற்போது விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வாகனங்கள் 3 2 குறைக்கப்பட்டுள்ளது. மாதாந்த எரிபொருள் 2250 லிட்டரிலிருந்து 900 குறைக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய சலுகைகளும் தானாக குறைய வேண்டும். அமைச்சர்களுக்கு குறைந்தால் எப்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு குறையும்? எந்த சட்ட திருத்தமும் இல்லாமல் இது நடைமுறைப்படுத்தப்படலாம். 1986 ஆண்டில் 4ஆம் இலக்க ஜனாதிபதி உரிம சட்டத்தின் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதி அல்லது மறைந்த முன்னாள் ஜனாதிபதியின் பாரியாருக்கு அமைச்சரவையின் அமைச்சர் ஒருவருக்கு வழங்கப்படக்கூடிய உத்தியோகபூர்வ வாகனங்கள் மற்றும் சலுகைகள் அப்படியே வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்போது புதிதாக வெளியாகி இருக்கக்கூடிய விசேட வர்த்தமானியின் அடிப்படையில் அந்த சலுகைகள் தான் முன்னாள் ஜனாதிபதிக்கும் கிடைக்கும். முன்னைய ஆட்சியில் ஒரு பெரும் நெருக்கடியின் போது இடுப்பு பட்டிகளை இறுக்கிக் கொள்ளுங்கள் என்று ஒரு தலைவர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். தங்களுக்கான சொந்த சலுகைகளையும் நன்மைகளையும் இன்னும் அதிகரித்து கொண்டு மக்களை இன்னும் நெருக்கடிக்குள்ளே தள்ளினார்கள். கடந்த கால பொருளாதார நெருக்கடியின் போது சில முன்னாள் அரசியல்வாதிகளினுடைய சொத்துக்களுக்கு தீ வைக்கப்பட்டதாக குறிப்பிட்டு இல்லாத விதிமுறைகளை கொண்டு வந்து பெருமளவு இழப்பீடுகளை பெற்றுக்கொண்டார்கள். ஒரு அமைச்சர் அவருடைய வீடு சேதமானது என்று சொல்லி 900 லட்சம் பெற்றார். இன்னும் ஒருவர் ஜன்னல் வீட்டு தளபாடங்கள் சேதமானதுன்னு லட்சக்கணக்காக பணம் பெற்றார். மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கும் மருந்து பொருட்களுக்குமே வழியில்லாமல் வரிசையில் தவித்துக் கொண்டிருந்த போது ஜனாதிபதி நிதியத்திலிருந்து 100 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பணத்தை பெற்றவர்கள் நம் முன்னாள் ஆட்சியாளர்கள். இது குறித்து தற்போது விசாரணையும் நடந்து வருகிறது. எரிபொருள் வாங்க டாலரே இல்லாத போது 20 மாதங்களில் 23 வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டவர் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி. ஆனால் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு அரசு, ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் என தலைவர்கள் முன்மாதிரியை கடைபிடித்து தங்கள் சலுகைகளை குறைத்து கொண்டு நாட்டை வழிநடத்துகிறார்கள். ஜனாதிபதி தன்னுடைய ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டார். 2 சம்பளத்தில் ஒன்றையும் நிறுத்தினார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக கிடைக்கிற ஓய்வூதியத்தோடு ஜனாதிபதிக்கான சம்பளமும் சேர்த்து கிடைக்கிறது என்று சொல்லி ஒன்றை நிறுத்தி கொண்டார். பிரதமர் பல கோடி ரூபாய் செலவில் அவருக்காக ஒதுக்கப்பட்ட ஆம்புலன்ஸ், மருத்துவர் உட்பட அந்த மருத்துவ பிரிவை மீண்டும் வைத்தியசாலையிலே இணைத்துவிட்டார். அமைச்சர்கள் தங்களுடைய வாகனங்கள், மாதாந்த எரிபொருளுக்கான செலவு என்று தங்கள் செலவுகளை குறைத்து கொண்டார்கள். இப்படி தாங்கள் பல தியாகங்களை செய்து கொண்டு மக்களுக்கு நன்மையை வழங்கக்கூடிய ஒரு அரசாங்கம் வரலாற்றில் முதல் முறையாக உருவாகி இருக்கிறது. அரச ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டது. முதியவர்கள், நோயாளர்களுக்கான கொடுப்பனவுகள் வரவு செலவு திட்டத்தினூடாக அதிகரிக்கப்பட்டன. சிறப்பு சலுகைகள் கொடுக்கப்பட்டன. சுருக்கமாக சொன்னால் சுயநலத்தை விட மக்கள் நலனை மையப்படுத்திய ஒரு ஆட்சி. அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க முடியாது, மக்களுக்கு சலுகைகளை வழங்க முடியாது, நாம் IMF நிகழ்ச்சி நிரலின்படியே செயற்பட வேண்டும் என்று மறுத்தார்கள் முன்னாள் ஆட்சியாளர்கள். ஆனால் அதே IMF நிகழ்ச்சி நிரலில் செயற்பட்டு இன்று இந்த அரசு மக்களுக்கான சலுகைகளையும் சம்பள அதிகரிப்புகளையும் வழங்கியிருக்கிறது. IMFின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜியா ஜனாதிபதியிடம் தெரிவித்தது என்ன தெரியுமா? ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் சிறப்பாக செயற்பட்டீர்கள், பிராவோ, மிக நன்றாக செயற்பட்டீர்கள் என்றார். நீங்கள் சாதித்தவற்றுக்கு வாழ்த்துக்கள். அது அவ்வளவு எளிதானதல்ல. விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பும் வலிமையும் பலனளிக்கும். வெற்றிகரமான இந்த பயணத்தில் உங்களுக்கு முழுமையான ஆதரவளிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம், ஆர்வமாக இருக்கிறோம் என்று குறிப்பிட்டார்.